வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களுக்கு ஒரு புதிய கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதை உங்களை இறுதிவரை இழுத்துச் செல்லும் வகையில் அமைந்திருக்கிறது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை தொடங்குவோம். என் பெயர் யாழினி. எனக்கு 24 வயது. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியிருந்தன. என் கணவர் பெயர் சரவணன். அவருக்கு 31 வயது. அவர் ஒரு லாரி ஓட்டுநர். வருமானம் நன்றாக இருந்தது. நாங்கள் ஒரு சிறிய தனி வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். குழந்தைகள் இன்னும் இல்லை. முதல் வருடம் எல்லாம் நன்றாகவே போனது. ஆனால் 2வது வருடம் தொடங்கியதும் சரவணனின் நடத்தை மாறத் தொடங்கியது. வீட்டிற்கு வரும் நேரம் தாமதமாகத் தொடங்கியது. சில நாட்கள் இரவு முழுவதும் வெளியே இருப்பார். வீட்டு வேலைகளில் அக்கறை குறைந்தது. பேசும்போதும் முன்பு போல் இல்லை. எனக்குள் சந்தேகம் எழத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை அவர் வீட்டுக்கு வந்து சட்டை மாற்றிக்கொண்டு மீண்டும் வெளியேறப் போனார். நான் அவரிடம் கேட்டேன், இன்று எங்கே போகிறீர்கள்? அவர் சாதாரணமாக சொன்னார், ஒரு லாரி வேலை இருக்கிறது. காலையில் வந்து விடுகிறேன். நான் மேலும் கேட்கவில்லை. ஆனால் மனதில் அமைதி இல்லை. அன்று இரவு நான் தனியாக இருந்தேன். தூக்கம் வரவில்லை. பக்கத்து வீட்டு லட்சுமி அக்காவை அழைத்தேன். அவளுக்கு 33 வயது. அவள் வீட்டில் தனியாக இருப்பதுண்டு. நான் அவளிடம் சொன்னேன், சரவணன் இன்று வரமாட்டார். எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் வந்து என்னுடன் இருக்க முடியுமா? லட்சுமி அக்கா சொன்னாள், என் தம்பி கணேஷ் இன்று வீட்டில் இருக்கிறான். அவனை அனுப்புகிறேன். அவனுக்கு 22 வயது. நம்பிக்கையானவன். சிறிது நேரத்தில் கணேஷ் வந்தான். கையில் ஒரு புத்தகப் பையுடன். அக்கா சொன்னாள், நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது என்று. நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்றான். நான் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தேன். அவன் மேஜை அருகில் அமர்ந்து புத்தகம் படிக்கத் தொடங்கினான். நான் படுக்கைக்குச் சென்று படுத்தேன். சிறிது நேரம் கழித்து எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் மெதுவாக எழுந்து பார்த்தேன். கணேஷ் இன்னும் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்துவிட்டான். தூக்கம் வரவில்லையா என்று கேட்டான். நான் தலையே ஆட்டினேன். அவன் மெதுவாக எழுந்து வந்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தான். பயப்படாதீங்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்றான். அவனது குரல் அமைதியாக இருந்தது. நான் அவனைப் பார்த்தேன். அவன் என்னை பார்த்தான். சில நொடிகள் அப்படியே இருந்தோம். பின்னர் அவன் எழுந்து மீண்டும் மேஜைக்குச் சென்றான். நான் மீண்டும் படுத்தேன். ஆனால் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. காலையில் சரவணன் வந்தான். கணேஷ் அப்போது சென்று விட்டான். சரவணன் என்னிடம் சாதாரணமாக நடந்து கொண்டான். நான் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் மனதில் சந்தேகம் குறையவில்லை. சில நாட்கள் கழித்து மீண்டும் சரவணன் இரவு வெளியே இருக்கிறார் என்று சொன்னார். நான் மீண்டும் லட்சுமி அக்காவிடம் சொன்னேன். அவள் மீண்டும் கணேஷை அனுப்பினாள். இந்த முறை நான் முன்பே தயாராக இருந்தேன். என் கைபேசியை ஒரு மூலையில் வைத்து வீடியோ பதிவு செய்யும்படி செய்துவிட்டேன். இரவு ஆனது. நான் படுத்து தூங்குவது போல் நடித்தேன். கணேஷ் மேஜை அருகில் அமர்ந்திருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் எழுந்து என் பக்கத்தில் வந்தான். நான் கண்களை மூடியபடி இருந்தேன். அவன் மெதுவாக என் தோளைத் தொட்டான். பின்னர் என் முடியை விலக்கினான். நான் அசையவில்லை. அவன் மேலும் நெருங்கினான். அப்போது நான் கண்களைத் திறந்தேன். கணேஷ் பதறினான். நான் மெதுவாக எழுந்தமர்ந்தேன். என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் நடுங்கினான். ஒன்றுமில்லை. உங்கள் முடி முகத்தில் விழுந்திருந்தது என்றான். நான் அவனை உற்றுப் பார்த்தேன். அவன் தலைகுனிந்து நின்றான். நான் அவனிடம் சொன்னேன், நீ போய் சொல்கிறாய். நான் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறேன்.
அவன் முகம் வெளுத்தது. நான் அவனிடம் மேலும் பேசவில்லை. அவன் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். மறுநாள் நான் லட்சுமி அக்காவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். பதிவையும் காட்டினேன். அவள் அதிர்ச்சியடைந்தாள். கணேஷை கடுமையாகக் கண்டித்தாள். அதன் பிறகு அவன் என் வீட்டுக்கு வரவே இல்லை. ஆனால் என் சந்தேகம் அதோடு நிற்கவில்லை. சரவணன் மீது இருந்த சந்தேகம் அதிகரித்தது. ஒரு நாள் அவர் குளிக்கச் சென்றிருந்தபோது நான் அவரது கைபேசியை எடுத்துப் பார்த்தேன். அதில் ஒரு பெண்ணுடன் எடுத்த பல புகைப்படங்கள் இருந்தன. ஹோட்டல் அறை போன்ற இடங்களில் எடுத்த படங்கள். நான் அதிர்ச்சியடைந்தேன். அன்று முதல் நான் அவரை கவனிக்கத் தொடங்கினேன். ஒரு நாள் அவர் வெளியே சென்றபோது நான் ஸ்கூட்டரில் பின்தொடர்ந்தேன். அவர் ஒரு டீ கடையில் ஒரு பெண்ணைச் சந்தித்தார். அவர்கள் சேர்ந்து உள்ளே சென்றார்கள். நான் தொலைவில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கண்களில் நீர் வந்தது. அன்று இரவு அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் அமைதியாக இருந்தேன். சில நாட்கள் கழித்து அவர் மீண்டும் வெளியூர் செல்வதாகச் சொன்னார். 4 நாட்கள் ஆகும் என்றார். நான் சரி என்றேன். 4 நாட்களுக்குப் பிறகு அவர் திரும்பி வரவில்லை. பின்னர் செய்திகளில் தெரிந்தது. அவர் அந்த பெண்ணுடன் சென்றிருந்த இடத்தில் ஒரு விபத்தில் சிக்கியிருக்கிறார். அந்த பெண் பலியானார். சரவணன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. நான் அவரை சந்திக்கச் செல்லவில்லை. நேராக என் பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டேன். இப்போது நான் என் பெற்றோருடன் இருக்கிறேன். ஒரு சிறிய தையல் கடையை ஆரம்பித்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நானே நடத்திக் கொண்டிருக்கிறேன். இரவுகளில் சில சமயம் பழைய நினைவுகள் வரும். ஆனால் நான் முன்னேற முடிவு செய்திருக்கிறேன். நம்பிக்கை உடைந்தாலும் வாழ்க்கை நிற்காது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்டில் எழுதுங்கள். மறக்காமல் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.